ஹாய்டா, இன்னைக்கு நீ பார்க்க போகிறது ஜிகோ அண்ட் வீகோடைய ஒரு நியூ மினி எஃபிசோட். ஓகேவா? இது நேம் வந்துட்டு ரீடிங் மை ஹஸ்பண்ட் டைரி. ஓகே, ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஸ்டோரி கொடுத்தானாக்கா உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கணும். ஓகேவா? நியூ டைப்பில் கொடுத்தாதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அதனால தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாருங்க, இல்லாக்க ஸ்கிப் பண்ணுறா. ஓகேவா? ஹெல்ப்மெண்ட்ஸ் போட வேணாம். அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அச்சோ கொஞ்சம் அமைதி இல்லையேடா சொல்கிறாங்க. நிற்க மாட்டேன் சொல்கிறாங்க. நீ இருக்கியே சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பையன் அதுக்கும் சேர பண்ணுறான். சங்கான்னு சொல்கிறாங்க. பாரு கேட்க மாட்டா சொல்கிறாங்க. ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஐயோ இவர் ஒருத்தர் இவர் அம்மா கொஞ்சம் இது பண்ணிட்டா போதும் உடனே அப்படி கொடுத்துட்டு ஆரம்பிச்சிருவாரு. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு ட்வின்னு ஜங்ஷன் ஜாங்மினி. இவங்க ஜிக்கு கூட பேபிஸ் தான். ஜிக்குக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 6 year இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு 5 years பேபிஸ். பயங்கர சேட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூல் ரெடி ஆகிறது தான் ஜிம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே, ரெண்டு பேரும் டன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜங்கா ஓகே சொல்கிறாங்க. மேல் ஆண்டி குக்கலாம் பண்ணிப்பாங்க. கீழே போலாமா சரி சொல்லிட்டுக்கோ. ஜிம் ஜங்கோட உங்களோட ஆஃபீஸ் பேக்கு சொல்கிறாங்க. ஜங்க இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ ஜிம் போயிட்டு ஜங்கோட ஆஃபீஸ் பேக்கு பேபிஸோட பேக் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வராங்க. இப்போ மாதிரி பார்க்குறாங்க. ஜிம் தம்பி எல்லா ஃபுட் ரெடி சரியா சொல்கிறாங்க. ஓகே சார். ஜிம் தான் ஆக்கடை சார் ஒரு பேபி ஃபீட் பண்ணுறாங்க. ஜங்க் ஒரு பேபி ஃபீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்கு ஆக்காட்ட சொல்கிறாங்க. ஜங்கு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க. ஜிம்னை ஜிம் பார்க்குறேன். ஏன் ஜங்கா சொல்கிறாங்க. லவ்விட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு குழந்தைங்க இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறாங்க. ஏமாம்மா டாடா எனக்கு புதுசாக சொல்கிறாரு. இல்லை சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்க சொல்கிறாங்க. லவ்விட்டு ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பி இருக்குது. நான் ஃபீட் பண்ணவா வேணா நான் அப்புறம் சாப்பிட்ற சரியா சொல்கிறாங்க. நீ எப்பயுமே இவ்வளோ டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிற சொல்கிறாங்க. பரவாயில்ல சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபைன் 3 பேர் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ ஜங்கா ஜிம் தான் ஜங்கா நான் வந்துட்டு ஒன்று பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறேம்மா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்பா கிட்ட பேசினேன் சொல்கிறாங்க. என்ன பேசினேன் அப்படி கேட்குறாங்க. அது அப்பாவோட கம்பெனியில் ஜாபுக்கு போவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பேச மாறி போயிட்டு என்ன சொல்லிட்டு ஜங்கா நீ கோச்சுக்காது. ஏன்னா குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு தானே போகிறாங்க. நான் வீட்டில் சும்மாவே இருக்கேன் ஜங்கா. ரொம்ப போர் அடிக்குது. நீ தான் உன்னோட கம்பெனிக்கு வரான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நான் என்னோட அப்பாவோட கம்பெனிக்கு போவா அப்படி ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்கா ஜிம்மின் நீ என் கம்பெனிக்கு வரான்றான்னு சொல்லல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது நம்ம கம்பெனி ஓகேவா நீ ஜாப் போகிறேன்னு விருப்பம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா எங்கள் வீட்டில் எனக்கு போரிங்காக இருக்குது சொல்கிறேன். என்ன போறீங்க எனக்கும் நம்ம வீட்டுக்கு போகும் அம்மா இருக்காங்களா நம்ம கூட தான் டைம் போகிறது தெரியாது. அவங்க பேட் ஜோக்லாம் சொல்லுவாங்க சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. ஆமாம்மா எங்கள் ஜிம்மா வந்துட்டு நிறைய ஜோக்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு பேபிஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் பேரண்ட்ஸ் நாமிச்சிருந்தேன் ஓகேவா எங்கள் அம்மா நிறைய டேட் ஜோக் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அம்மாட்ட போனால் எதுவும் சொல்லல. ஆனால் டெய்லியும் அப்படி இருக்க முடியும். எனக்கு ஜாப் போகணும் ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. என் அப்பா கூட பேசினேன். அப்பா வந்து சொன்னார் நீ வா நம்ம கம்பெனிக்கு சொன்னாரா. எனக்கு அப்பா கூட போய் ஒர்க் பண்ண ஆசை இருக்கு ஜங்கா ப்ளீஸ் ஜிம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குற ஜிம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்கா ப்ளீஸ் ஜிம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கும் அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்கா ஜிம் செஞ்சுட்டு இருக்காங்க. பேபிஸ் பார்க்க டேடா அம்மா பாவம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போயிருங்க நாங்கள் ஸ்கூல் போயிடப்போ அம்மா பாவம் தானே டேடா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்க. எனக்கு உங்கள் நான் அடிக்கடி சொல்கிறாங்க. ஜிம்மா சொல்லிட்டே இருப்பாங்க என் பையன் வந்து அப்ராட் போய் படித்தான்னு சொல்லிட்டு சரியா அவங்களுக்கு அம்மா போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ சும்மா இதுக்கு அவங்க ஸ்டடி சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் தானே நிறைய சொல்லுவீங்க. ஜிம் பேபிஸ் சொல்கிறாங்க. பேபிஸ் மெச்சூரிட்டி தான் இப்போ நம்ம ஜிம் பார்க்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்கா சொல்கிறாங்க. சரி ஈவினிங் நேரமாக வந்துடும். ஓகே அப்பாவுக்கு தெரியும் பேபிஸ் வர வீட்டுக்கு டைம் கூட நீ அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு ஓகே அப்போ சொன்னாங்க நீ கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணால் போகணும்னு சொல்லிட்டு சரியா ஆஃப்டர் மதியம் வந்துட்டு இப்போ லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் வருவேன் சொல்கிறாங்க. நிஜமா லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் வருவேன். அப்புறம் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு போவோம். நீங்களாம் போனதுக்கப்புறம் போக போகிறேன். ஈவினிங் வர கூட வந்துட்டு போகிறேன். கொஞ்ச நேரம் தானே சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க் பார்க்குறேன். ஓகே சொல்லி தேங்க்யூ சொல்கிறேன்ட்டு நான் போய் ரெடி ஆகிட்டு வரவா சொல்கிறாங்க. ரெடி ஆகிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி போகிறேன் ஜிம் ஓடி போகிறாங்க. போய்ட்டு ரொம்ப கியூட்டாக ரெடி ஆகிறாங்க. கீழே வராங்க. ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. எனக்கு அவர் வீட்டில் இருந்து வேறு மாதிரி போகிற ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகும்போது அவ்வளோ அழகாக இருக்காரு. குட்டியாக ஹாட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. பேபிஸ் பார்க்குறாங்க. வா மம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு மம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கீங்க மம்மா இப்போ ரொம்ப அழகாக இருக்கீங்க ஜிம் பேபி சொல்கிறாங்க. ஜங்க்ல பாசிட்டிவாக இருக்குது. அச்சோ அழகாக இருக்கானே சொல்லிட்டு அப்படி அழகாக இருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்குங்க அம்மா சொல்லிட்டு ஜங்க் பேபி சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்த்துட்டே கொஞ்சம் ஓகே ஜங்க் அப்போலம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்கணும் வேறு பேக் வந்துடும். அப்பா நம்ம ரெடி பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்பா நம்ம ரெடி பண்ணியிருக்காரு. எனக்கு லேப்டாப் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு. நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 4 பேரும் வராங்க. காரில் உட்காராங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஜாப் போகிறேன். ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம பேபிஸ் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ட்ரெஸ் அப்படியே சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க அம்மா டேடா அங்கே பாருங்க 3 பேர் ஃபோட்டோ எடுங்க சொல்கிறாங்க. ஜங்க் ஓகே சொல்லிட்டு 3 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஜிம் பார்க்கறதுக்கு ஜங்க் ஃபைனலாக சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. ஃபைனலா நம்ம ஜங்க் அங்கே வந்து பேபிஸை ட்ரா பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்கா நீ ஃபஸ்ட்டு என்ன கூட்டிட்டு அப்பாவோட கம்பெனி விட்டுரு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபைனலாக கூட்டிட்டு அவங்க அப்பாவோட கம்பெனி விடுறாங்க. பாய் ஜிம்னு சொல்கிறாங்க. பாய் ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்க் போயிடுறாங்க.
இந்த பக்கம் ஜிம் இருந்தா ஆஃபீஸ் வராங்க ரொம்ப ஹாப்பி வந்து கிம் குரூப்பில் ஓகேவா. கிம் ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா. ஜிம் பிறந்த ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஃபைன் ஜிம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசம் பார்க்குறாங்க, ஜிம்மி நம்ம கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க, டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, என்னடா இது அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க அங்கிள் சொன்ன உண்மையாக கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அங்கிள் சொன்ன உண்மையாக கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இதுக்காக ஜாப் சூஸ் பண்ணா சொல்கிறாங்க. டே வீட்டில் ரொம்ப பொருட்டிக்க சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு வீட்டில் இருந்து ரொம்ப பொருட்டிக்கிட்டே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தனியாக இருக்க மாதிரி இருக்குது. அதான் நான் ஆஃபீஸ் வந்து முடிவு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அங்கிள் வந்து சொல்ல சொல்கிறாங்க. எதுவும் சொல்றியா அது சொல்கிறாங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் வேண்டாம் சொன்னாங்க. அப்போ நான் அப்பாட்ட கேட்டேன். அப்பா ஓகே சொன்னாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஆமாம் ஜெஹோ அப்புறம் ஜெஹான் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. 2 பேரும் நல்லா இருக்காங்க. சரியா சொல்கிறாங்க. ஜெஹோப்பு நல்லா இருக்காங்க சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லுவேன். நான் இவங்க 2 பேரும் வந்துட்டு வராங்க. ஏன்னா டே அதுக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ஒர்க் பண்ணால் அவங்க பார்ட்னர் ஓகேவா. ஏன்னா கிம் கொஞ்சம் பெருசு, நம்ம கிம் நாம சொன்ன. அதுக்கப்புறம் வந்து இவர் இருக்காரு, இன்னொரு பர்சன் இருக்கு. இவங்க வந்து ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க. இவங்க இப்படினாக்க ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அதான் சுகா அப்புறம் டே அப்புறம் நம்ம 3 பேருமே ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க. எப்படினாக்கா அத்தை பையன் மாமா போய் அப்படி தான் இருப்பாங்க. அந்த ரீசனால 3 பேர் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கிம் தான் ஓகேவா. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் தராங்க. குட் மார்னிங் டேட் சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி திருப்பி பார்க்குறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. ஜிம் கிட்ட பாருங்க. டேடி ஓகேவா அவுட்ஃபிட் ஓகேவா சொல்லிட்டாங்க. வச்சு நீ எப்படி ட்ரெஸ் பண்ணால் அழகாக இருப்பா சொல்லிட்டாங்க. இல்லை அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் பர்சன் சொல்லிட்டாங்க. நான் வரலாமா சொல்லிட்டாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. அம்மா ஜிம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம் வராது வந்து பார்க்குறாங்க. வச்சு ட்ரெஸ் அழகாக இருக்குடா சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் அழகாக இருக்கும், நான் அழகாக இல்லையா சொல்லிட்டாங்க. அப்படி ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கேட்குறோம். நம்பிச்சுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்பி பார்க்குறாங்க. ஃபைனல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு நான் எனக்கு சிஓ கொஸ்டின் கொடுக்க போகிறேன் சரியா சொல்கிறாங்கடா. அது வேண்டாம் எனக்கு நார்மல் கொஸ்டின் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. நோ நீ கம்பல்சரி ஓகே சொல்கிறாங்க. அதை அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்களும் எம்டியாக இருக்கோம் ஓகேவா. நான் அப்புறம் பட்டி நம்ம 3 பேருமே எம்டியாக இருக்கோம் ஓகேவா. நீ சிஓ வர சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அம்மா ஜாமுக்கு எதை சொல்லியா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்ல அப்படியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜிம் இது கோச்சிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா கோச்சிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே இதில் கோச்சிக்கிறது என்ன இருக்குது சொல்லி ஜம்க்கு நம்பிட்டு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. கோச்சிக்கு என்னடா இருக்குது, அவங்க டேலண்ட் இருக்குது ஓகே, வீட்டில் இருக்கும் டேலண்ட் வேஸ்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. கரெக்டு தான் நம்பிச்சுடா, இருந்தாலும் ஹஸ்பண்டில் கேட்கணும்ல சொல்கிறாங்க. நான் கேட்டேம்மா ஒரு பர்மிஷன் கொடுத்துடா சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பேபி ஸ்கூல் போயிட்டாங்களா. போயிட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி கூட்டிட்டு வராங்க. இப்போ ஒரு மீட்டிங் ரூம் வராங்க. அங்கே எல்லாமே ஆல்ரெடி அழிஞ்சிட்டு இருக்குது. சுகா பார்க்குறாங்க. ஓய் சொல்கிறாங்க. ஜிம் தான் சுகாசுக்கிட்ட வந்து பிடிக்கிறாங்க ஹேண்டை. இப்போ நம்ம ஜிம் சுகா பார்க்குறாங்க. பாரு சுகான்னு கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறாங்க அங்கிள் கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள்னு கூப்பிட்றாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சுகா நம்பிச்சு பார்க்குறாங்க. அவன் நினைக்கிறேன் நான் அங்கிள் கூப்பிட்டுருக்கான் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிச்சும் சுகாவும் இப்போனாக்கா பிரஸ் மாதிரி அந்த ரிலேட்டிவாக வருவாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இவங்க சுகா அண்ட் நம்பிச்சோட அக்கா பையன் தான் நம்ம டே விட்டுவாங்க. 2 பேர் அக்கா பையன் தான் நம்ம டே வந்துட்டு இப்போ ஃபைனலாக இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க சார் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜிம்மில் தெரியல சொல்ல தெரியும் சார் உங்களோட பையன் சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க இதுக்கப்புறம் சிஓவாக இருக்க போகிறாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே சார் ஆமாம் நாங்களே எம்டியாக இருக்கனாக்கா இது ரொம்ப பெரிய குரூப்பில் ஓகே, ரொம்ப பெரிய கம்பெனி இது. இதெல்லாம் பக்கம் பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போ அவங்க சொல்கிறாங்க இவங்க தான் அதுக்கப்புறம் சிஓவாக இருக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வெல்கம் சார் அப்படி சொல்லிட்டு நம்ம கிளாப் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஜிம் கோ பண்ணுறாங்க. ஜிம்முக்கான கேபின்லாம் வரைஞ்சிட இருக்குது. இப்போ நம்பி சுகா ஆட்டி அதுக்கப்புறம் நம்ம ஜிம் 4 பேர் வந்துட்டுருக்காங்க. ஜிம் உட்கார சொல்கிறாங்க. அம்மா எனக்கு நவசம் இருக்குது சொல்கிறாங்க. உட்காரு இல்லைம்மா நீங்கள் உட்காருங்க சொல்கிறாங்க. நீ உட்காரு ஜிம் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. அம்மா போட்டு எனக்கு மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. அது இதை விட்டு ஸ்வீட் இருந்துட்டேன்னா சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கு ஓகே நம்ம கம்பெனி தான் ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம் உட்காராங்க. இப்போ நம்பி தான் உனக்கு டேபிள் உட்கார கிளம்பிவா வாங்கியிருக்கேன் சரியா. ஜிம் நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட் சூப்பராக இருக்குது சொல்லிட்டு சூப்பராக இருக்கா அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. நீ ஹாப்பியா ஜிம்மி நம்ம ஜின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப ஹாப்பி மாஸ்டர் நீ ஹாப்பி தான் கருப்பு சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இன்னும் ஒயின் வரல சொல்கிறாங்க. அது ஒயின் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தான் விட மாட்டாளே சொல்கிறாங்க. ஆமாம் இந்த பாப்பா இருக்கிறதே ரொம்ப பாசிட்டிவ் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சுவா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைன் இப்போ நம்ம ஜிம் தான் சரி ஓகேம்மா நான் ஒர்க் பண்ணுவா நீங்களா போறீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டே ஒர்க் பண்ணுமா சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கப்பா கம்பெனி சுற்றி பார்க்கலாமா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஜிம் வந்து வராங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம சுகா டே எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிம்மில் காமிக்கிறாங்க. பாரு இந்த கேபின் 2 சரியா சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோரில் நான் இருக்கேன் அந்த ஃப்ளோரில் அவன் இருக்கான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஜிம் எனக்கு ஜிம் வந்துட்டு ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். இங்கே வந்து சும்மா வீட்டில் ஹவுஸ் ஒர்க்காக பிடிக்கல. எனக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்குது அது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு வந்து ஒரு ஆசை. அதனால வந்துட்டு ஜிம்மு தான் ஃபஸ்ட் ஜிம்முக்கு சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு ஒர்க் பண்ண ஆசை இருக்கும். ஆனால் அது இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஜாப் வர அளவுக்கு அவர் பேச வச்சது நம்ம ஜிம் தான். இப்போ ஃபைன் ஜிம் பார்க்குறீங்கம்மா நீங்கள் தமிழுக்கு வந்துட்டு தைரியம் கொடுத்தீங்கன்னா வந்திருக்க மாட்டேன் தெரியுமா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்னா நம்ம படிக்கணும் நம்ம ஓன் ஃபீல்ட் நிற்கணும் ஓகே என்னதான் பர்சன் மேலே அன்கண்டிஷனல் லவ் வச்சுருந்தா கூட நம்ம வந்து ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி கூட ஓகே மணிக்காகவும் சரி வேறு எதுக்காகவும் சரி ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளை உருவாக்குறதுக்கு இதாக சொல்கிறாங்க. ஓகேம்மா ஜிம் தான் ஜின்னை பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. க்யூட்டு வாசல் கொடுத்து போகிறாங்க.
ஃபைனலாக இங்கே எல்லாமே ஒரு ஆச்சு ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பிப்பாங்க. இப்போ பார்க்குறேன் நம்ம ஜின்னு இப்போ ஜின்னு சுகா 3 பேர் போயிட்டாங்க. இப்போ டேவும் ஜிம்னு இருக்காங்க. என்கிட்ட சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்கக்கா வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு எது இருக்க சொல்கிறாங்க. இந்த சிஓ சார்ஜ் இருக்கிறதா அதில் கிஃப்ட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டேட்டி ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்கா போட்டுக்கோ சொல்கிறாங்க. அப்போ போட்டுக்கவா சொல்கிறாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல சொல்கிறாங்க. என்னடா எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறேன் போட்டுக்கோ சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க போட்டுக்கூட சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் நல்லா போட்டுக்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு ஓகே அப்புறம் ஒர்க் பண்ணவா சரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் போயிட்டு ஒரு கேப்பில் உட்காந்து டே போயிடாரு. இப்போ நம்ம ஜம்முக்கான ஃபோன் பண்ணா ஜிம்மிக்கு இப்போ ஜிம் ஃபோன் பண்ணா வீடியோ கால் தான் சொல்லிச்சாங்கக்கா சொல்லிட்டாங்க. சுற்றி காட்ட சொல்கிறாங்க. ஜிம் சுற்றி காமிக்கிறாங்க. வா அழகாக இருக்குது சார் நல்லா இருக்கா சார் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. ஒரு டைம் வரையா நம்ம ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. நான் வரேன்டா ஒன் டே வரேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஜம்கா ஜிம் ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அப்படின்னு ஒரு வீட்டில் பார்க்குறாங்க. ஒரு பர்சனாக வந்துட்டு அது வந்து வீடு இருக்கே இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாரு சார் ஜிம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏப்பா ஜெகோ சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. பார்ப்பா திங்ஸ்லாம் அப்படி இருக்குது ஓகே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபருக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபர்னு ஒன்றும் இல்லை டே கூட சொன்னாங்க எனக்கு ஜாப் விருப்பம் தான் போட்டு வா ஜாப் சொல்லிட்டு நான் தான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். 2 குழந்தைங்க இருக்காங்க 2 பேரும் பார்த்துக்கணும் வளர்க்குறது சாதாரண விஷயமா அசட்டு ஜாப் தான் ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டே அண்ட் ஜோப் மேரிட் ஓகேவா அவங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன் பேர் ஜிஹோன் ஓகேவா அவனுக்கு 8 years ஆகுது. இன்னொரு பையன் பேர் வந்துட்டு ஜிஹோடா ஓகேவா ஜிஹோக்கு வந்துட்டு ஒரு 4 years ஆகுது. ஃபைனல் இப்போ ஜோப் அவரும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா தான் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணப்பா சொல்லிட்டு எனக்கு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போ ரீசெண்டாக எனக்கு நம்ம டே அண்ட் ஜோப் கூடிய வெட்டிங் டே வரப்போகுது. அதுக்காக வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண சொல்கிறாங்க. அதான் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ மெய்டு க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ ஜோப் தான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜெவப் பார்க்குறீங்க என்னது இது பாக்ஸு அதுவும் உடன் பாக்ஸாக இருக்குது. ஜெவப் பார்க்குறாங்க. சரி ஓகே இது நம்ம பெட்ரூம் தானே கூட நம்மளும் க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு சரி ஓகே ஜெவப் அங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இந்த ரூம் நான் க்ளீன் பண்ணுறேன் மொத்தம் நீங்கள் க்ளீன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு மைலாம் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெவப் அது உடன் பாக்ஸ் எடுக்கிறாங்க. என்ன உடன் பாக்ஸாக இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்குது ஏதாவது ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்களோ சொல்லிட்டு பார்க்குறேன். ஜெவப் பார்க்குறீங்க இல்லை ஜுவல்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க எதாவது லாக்கரில் தானே இருக்கும் இந்த இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னா இருக்கும் உடன் பாக்ஸில் போயிட்டு அப்படி எடுக்கிறாங்க. அது அவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு பார்க்குறாங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்க ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப வருஷமாக லாக் பண்ணி இருக்கும் போல் பார்க்குறாங்க. இது என்னது இது சரி பார்த்துருக்காங்க. நிறைய திங்ஸ் இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு சரி பார்த்துருக்காங்க. கிஃப்டாகவே இருக்குது எல்லாமே நிறைய கிஃப்டாக இருக்குது எல்லாமே இந்த கிஃப்டெல்லாம் அப்படி பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி வந்து கப்பல்ஸ் ஷேர் பண்ண ஒரு கிஃப்டாக இருக்குது கப்பல்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க போலியே சரி ஜெவப் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி இப்போ அங்கே ஒரு டைரி ஒன்று இருக்குது ஜெவப் பார்க்குறாங்க. என்னது இது டைரி சரி பார்த்துட்டு இருக்காங்க. டைரி யார் இடத்துல டைரியாக இருக்கும் இதோட யாரோட திங்ஸ் அங்கே வச்சிருப்பாங்களோ நம்ம ஏன்னா டேவுடைய ஓல்டு பெட்ரூம் தான் அந்த பெட்ரூம் டேவுடைய பிஃபோர் மேரேஜ் யூஸ் பண்ண பெட்ரூம் அது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஜெவப் டேக்கும் ஒரு நியூ பெட்ரூம் அவங்க அப்பா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. டேவோட அப்பா அந்த பெட்ரூம் இப்போ அவங்க இருக்காங்க. இப்போ நம்ம டே கூட அடிக்கிற ரூமுக்கு வருவார் ஜெவப் தெரியும் இந்த இது என்ன டைரியாக இருக்கும் ஜெவப் எடுக்கிறாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. எனக்கு அதுக்கு சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் யாரோட தான் இருக்கும் ஜெவப் பார்க்குறாங்க. சைல்டுஹுட் ஃபோட்டோ அவங்க யாரும் தெரியலவா ரெக்கக்னைஸ் பண்ண முடியல குட்டி குட்டி ஃபோட்டோவாக இருக்குது. ஜெவப் பார்க்குறது யாரோட தான் இருக்கும் சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறாங்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது அன்எக்ஸ்பெக்டட் டே அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் டே அது என்ன அன்எக்ஸ்பெக்டட் டே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது புரியல டேக்கு வந்து டைரி எழுத ஹேபிட் இருக்கா அப்படி ஜெவப் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் டைரி தான் ரீட் பண்ணலாமா அது மேனஸாக இருக்குமா எனக்கு அவரோட பர்மிஷன் இல்லாமல் அவர் டைரி நம்ம ரீட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு ரீட் பண்ணணும் ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்கே என்னவா இருக்கும் என்னை பற்றி எது எழுதிருப்பாரு யாரை பற்றி எழுதிருப்பாரு மேபி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களோ சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களோ அவங்க பற்றி எழுதி வச்சிருப்பாரோ இது என்னவா இருக்கும் இதை ரீட் பண்ணால் இதை தெரியுமா நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு ஜெவப் ஒரு க்யூரியஸாக இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆகி இத்தனை வருஷத்தில் ஆச்சு டே வந்து ஒரு டைம் கூட ஹார்ட் பண்ணதே கிடையாது. இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. நான் கூட நினச்சேன் எனக்கு தான் ஃபஸ்ட்டு டேவை பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோத்துக்கும் என் அப்பா வந்து ஃபோட்டோ காமிச்சப்போ எனக்கு பார்த்த ஒரு செகண்ட் பிடிச்சான்னு எனக்கு பயந்தேன் அவருக்கு நான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுறது செகண்ட் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு டைம் கூட சின்னதாக கூட நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் எத்தனையோ திங்ஸ் உடச்சிருக்கேன் தெரியாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட சின்னதாக கூட கோவப்பட்டது திட்டினதே இல்லை இப்போ வரைக்கும். இவ்வளோத்துக்கும் அவர் எவ்வளோ அவ்வளோ அழகாக ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. ஜிஹோ மேலே சரி ஏன் மேலே சரி ஜிஹோ மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும்னு நினச்சிருக்கேன். அப்படி ஒரு பாசம் தான் நம்ம டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் நினைக்கிறாங்க. அவரை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. அவரோட பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் லைஃப் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. எனக்கு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்ததெல்லாம் அப்ராடில் தான் அதனால எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டேஸ் வரைக்கும் தான் அவர் இங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் போனது அப்ராடில் இருந்தார். நம்ம மேரேஜுக்கு பிஃபோர் தான் அவர் இங்கே வந்தார் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதனால எனக்கு பெருசாக தெரியாது இல்லையா எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. ஒருவேளை எனக்கு தெரியாத சைடு ஏதாவது டேக் இருக்குமா அது தெரிஞ்சுக்கணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் பண்ணிக்கிறாங்க. சரி ரீட் பண்ணுவோம் ஓகே தப்பு இல்லை நம்ம ஹஸ்பண்ட் டைரி தானே அப்படி சொல்லிட்டு ஜெவப் எடுக்கிறாங்க. அந்த அன்எக்ஸ்பெக்ட் டேன்னு சொல்லி போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னது இது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க.
அது வந்துட்டு பார்க்குறாங்க, இயர்ஸை பார்க்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் பிஃபோர் ஹாஃப் பார்க்குறாங்க. 10 இயர்ஸ் பிஃபோர் அப்படி சொல்லிட்டு மஜாவை பார்க்குறாங்க. 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு 8 இயர்ஸ் ஆகுது. அப்போது வந்துட்டு இல்லை நம்மளுக்கு மேரேஜ் 7 இயர்ஸ் ஆகுது. நம்ம கரெக்டாக நமக்கு மேரேஜ் 7 இயர்ஸ் ஆகுது. அப்போது நம்ம 10 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு என்ன நடந்திருக்கும்? 10 இயர்ஸ் பிஃபோர் அவங்க அங்கே இருக்கார சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு அவங்க மேலே அப்படியே ஃபீலிங்ஸ் அப்படி சொல்லிட்டு எழுதிருக்கிறது யாரு மேலே சொல்லிட்டு ஜேவை பார்க்குறாங்க. அவங்க மேலே எனக்கு அப்படியே ஃபீலிங்ஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த ஸ்டோரியோட டைரிக்குள்ளே போகிறாங்க. அந்த டைரியோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே 10 இயர்ஸ் பிஃபோர் பார்க்குறாண்டா ஒரு பர்சன் அந்த டோர் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. பொறுக்கி எப்படி இருக்கா சொல்லிட்டு வந்து திரும்பிக்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இங்கே பண்ணுற சொல்கிறாங்க. அச்சவங்க பாரு அம்மா சார் நீங்கள் தான் ஸ்டே பண்ணி கூட பார்க்க வந்து எப்படி இருக்கா பாரு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. சாரிடா இருடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு போயிடறாங்க. அச்சோ கடவுளே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஒன்னோட ட்ரெஸ் ஷார்ட்ஸெல்லாம் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் குட்டியாக போட்டிருக்காரு சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பசங்க நின்றுருக்காங்க. திரும்பி டைஸ் க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கான் பாரு இது என் அப்பாட்ட சொல்கிறாங்க. ட்ரெஸ் பண்ணி தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சாரிடா அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சரி உள்ள வாசிச்சாங்க பாருங்க வராங்க. என்ன பண்ணிருக்கா சொல்றாங்க. சரி விட நீ எப்போ வந்தா சொல்றாங்க. நான் வந்து 1 வீக் ஆக சொல்றாங்க. 1 வீக் சொல்லுங்க அம்மா சொல்றாங்க. 1 வீக் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்றாங்க. 1 வீக் என்ன பண்ணாலும் காலேஜ் போயிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. காலேஜா அப்போ நீ சொல்றாங்க நான் 1 வருஷத்தை சேரல. ஓகே நான் வேற 1 வருஷத்தை ஜாயின் பண்ணிருக்கா சொல்றாங்க. வேற 1 வருஷம் அம்மா சொல்றாங்க. அப்போ இங்க சொல்றாங்க அதே உன்னை பார்க்கறதுக்கு வந்து ஓகே அம்மா ரொம்ப சொன்னாங்க ரிக்வஸ்ட் பண்ணி சொன்னாங்க போய் விட்டே பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அதுக்கு அதை பார்த்துட்டு பண்ணி வந்து அப்புறம் உங்க அம்மா அதே ஆண்டி நிறைய திங்ஸ் கொடுத்தாங்க அப்படி கொடுக்குறாங்க. இப்போ வசந்த் பார்க்குறாங்க. இது கொடுத்துட்டு போகிறோம் சொல்கிறாங்க. வேறு எதுக்கு வருவாங்க சொல்கிறாங்க. நான் கூட வேறு எதுக்கு வந்தால் நினச்சி சொல்கிறாங்க. வேறு எதுக்கு வருவாங்கடா பொறுக்கி ஜிம்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஜிம்மின் ஓகேவா ஜிம்மின் டே ஆய்ப்பு டே பார்க்குறாங்க. நீ இருக்கே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரி அதை விட இருந்தா அப்படி ஓகே வைக்கிறாங்க. இதெல்லாம் அம்மா கொடுத்துட்டாங்க சரியா சொல்கிறாங்க. இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கூட போகும்போது அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீயே பேக் பண்ண இதெல்லாம் பேக்கர்ஸ் தானே பேக் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வரணும்ல ஜிம்னு சொல்கிறாங்க. கிம்ச்சிலாம் கேட்டேன் நீ சொல்கிறாங்க. ஆமாடாங்க கிம்ச்சி கிடைக்காதுடா ஃபாரின் உள்ள கிம்ச்சிலாம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால தான் அங்கே சொன்னா சொல்கிறாங்க. இந்த அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அம்மா ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க. இது ஆண்டி உனக்காக பார்த்து பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ மேலே பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தந்தியோ சொல்கிறாங்க. உண்மையாகவே பேக்கிங்லாம் உடஞ்சிடும் பயமாக இருந்துச்சு பார்த்து தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கும் அவன் பாய் ஃப்ரெண்டு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மக்கள் ஒன்று கேட்கணும் என்ன சொல்கிறாங்க. உனக்கு எப்போ தானே ஜங்கோ பார்த்து பசுவாக இருக்குது சொல்கிறாங்க. அப்பெல்லாம் சொல்கிறீங்களா இல்லை சொல்லு நீ எப்போ தானே ஜங்கோ பார்த்து கேட்கணும் ஒரு மாதிரி கேட்குறேன் உனக்கு பசுவாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குறாங்க இல்லையா சொல்கிறாங்க. உனக்கு பசுவாக தானே இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் பசுவாக சரியா சொல்கிறாங்க. நிஜமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு ஒரு ஃபோன் வந்து ஜிம் பார்க்குறாங்க. என் ஜங்காவுக்கு அப்படியே 100 இயர்ஸ் சொல்கிறாங்க. 100 இயர்ஸ் ஆமாம் சொல்கிறாங்க. பாரு நீ இப்போ தான் அவனை பற்றி நம்ம பேசணும் அவனு ஃபோன் பண்ணுறான் பாரு ஜிம் சொல்கிறாங்க. அவன் தான் விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. கேட்டி உனக்கே உண்மையாக ஜங்க பார்த்து பசுவாக இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் உண்மை அதான் சரியா சொல்கிறாங்க. சரி பசுவாய்க்கோ ஜிம் ஃபோன் போய் கொஞ்சம் ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சாஃப்டில் உட்காராங்க. பக்கத்து ஜங்க் போட்டே உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்க் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. நீ ஃபாரின் போயிட்டு சேனல் ஃபோனே பண்ணல சொல்கிறாங்க. சாரி ஜம்கா எங்க ஒரு ஒர்க்கு தெரியுமா எப்போ ஜிம் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜங்காக்கா டேனால பிடிக்காது. டே வந்து எங்கள் அத்தை பையன் தெரியும். செகண்ட் எங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் பிடிக்காது பசுவான் இவன் வர பசுவான் சொல்லிட்டு ஜிம் தான் வந்துட்டு அப்படியே பக்கத்துக்கு தெரியாமலே பேசுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டேக்கு புரியுது. இப்போ நம்ம டே ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. ஜிம் தான் பார்த்துருக்காங்க. அப்படியே ஜிம் குடிச்சு சாயிறாங்க. இப்போ டே முடிச்சு ஓவர் ஆயிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ இவன் வந்து பிரச்சனை பண்ணி விட்றாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜம்கா நான் அப்புறம் பேசுவா சொல்கிறாங்க. என்ன ஜிம் 1 வீக் அப்புறம் ஃபோன் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் சொல்கிறாரு கேட்குறாங்க. ஆச்சு அப்படி இல்லை ஜம்கா அது சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அது அம்மா கால் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அம்மா கால் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாக்கு வேலையில் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு பையன் அப்படி கொதிக்க வச்சுக்கிட்டது அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்லாச்சு அவங்க சரியாக சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணேன். சரி காலேஜ் போய் லவ் பண்ணேன் ஃப்ரீயாக லவ் பண்ண நினச்சி பார்த்தாக்க உன் அம்மா வந்துட்டு ஒரு அப்ராட் அனுப்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. அது நான் அப்ராடில் படிச்சு எனக்கு ஃபியூச்சர் நடக்கும் சொல்லிட்டு நம்ம ஆமாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலி பாரு ஜங்க் சொல்கிறாங்க. ஏன் ஜங்காடு பேசுகிறா சொல்கிறாங்க. ஜங்க் வந்து அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓகே ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்டா நீ ரிச்சஸ்ட் ஃபேமிலி தான்டா அப்படி என்ன கஷ்டம்னு சொல்கிறாங்க. அப்படி ஜங்கா அப்படி இல்லை நம்ம ரிச்சே போகிற ஓகே நம்ம நல்லா படித்தா நம்ம ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் ஓகேவா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ ஜிம்மி சொல்கிறாங்க. என் அம்மா கூட ஒரு வில்லேஜ் சேர்ந்தவங்க தான் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க சிட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க சொல்லிட்டாங்க. என் அம்மா வந்து டேலண்டடாக இருக்காங்க அதில் தான் டெவலப் ஆகிருக்காங்க சரியாக சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஆப்ஷன் ஜங்கி சொல்கிறாங்க. நீ என்ன அப்படி இருக்கோ சொல்கிறாங்க. பாரு நினைவு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப பர்சன் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜம்கா நான் அப்புறம் பர்சன்ட் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நம்ம டே தான் ஜிம் பார்க்குறேன். என்ன பொறுக்கிட்டு பண்ணுற ஜிம்மி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு என்ன அவங்க அவ்வளோ பயம் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் பின்ன பயம் இருக்காதா சொல்கிறாங்க. பின்ன பயம் இருக்காதா ஜிமின் கேட்குறாங்க. ஏன் என்ன பயம் கேட்குறாங்க. பாரு ஜங்கா டே ஜங்கா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சரியா உனக்கே தெரியும் எந்த க்ளோஸாக லவ் பண்ணுற சொல்லிட்டு அவன் எப்படினாக்கா நான் சின்சியர் லவ் பண்ணிட்டு ஜங்காவை சொல்கிறாங்க.
ஓ சின்சர் லவ் பண்ணுறது விளையாட லவ் பண்ணுறது இருக்கா சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அவனுக்கு புரியாது சரியா. ஜங்கா ரொம்ப ஃபஸ்ட்டு தெரியுமா சொல்கிறாங்க. அவன் ட்ரீம் வச்சு வந்து ரொம்ப ஹார்ட் பண்ணுறான். எனக்கு என்ன ஜங்கா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அங்கே இருந்தாக்கா ஜங்கா எப்படினாக்கா டிஸ்டர்ப் ஆகிடுவான். அதுக்கு இவ்வளோ தள்ளி வந்தா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ ஜங்கா நல்லா படிக்கிறதுக்கா தள்ளி வந்தா சொல்கிறாங்க. இப்போ இந்த டே பார்க்குறாங்க அவ்வளோ பாசம் சொல்கிறாங்க. நம்ம அப்படி பாசம் இருக்காது. ஜிம் கேட்குறாங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டில் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓஹோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி பாசிட்டிவ் ஆகிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜாலியாக போயிட்டு ஜிம்மில் போய் பெக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ பொறுக்கி ஜிம் அடிக்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எத்தனை டைம் பண்ணுவா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஒன் டைம் சொல்லேன் ஜங்கா கிட்ட உன்னோட ஃபஸ்ட்டுக்கு யாருன்னு சொல்கிறாங்க. நீ தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டுக்கு யாருன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வச்சுட்டு அவ்வளோதான் அவன் எனக்கு கொண்டே போட்டுருவான் சொல்லிட்டு காமா எனக்கு கொண்டே போட்டுருவான். எனக்கு ஃபஸ்ட்டுக்கு நீ தான் தெரிஞ்சிடாக்கா அவ்வளோதான் தெரியா. இங்கே பாரு இன்னொரு டைம் இப்போ பெக் பண்ணாமல் கொண்டு போய் டே சொல்கிறாங்க. சின்ன வயசு பண்ண விட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சின்ன வயசா இங்கே பாரு டேட்டி இந்த பாடிக்கு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதில் ட்ரிங்க் பண்ணி ஓகேவா ட்ரூத் யாராவது கிஸ் பண்ண சொல்கிறாங்க.